அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்மோடு கூட இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி திருமதி கண்மணி அவர்கள் நம்மிடையே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் இப்போது இறை செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள். உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. விலையேற பெற்ற உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்கள் மனக்கண்களையும் செவிகளையும் திறந்தருளும். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய திரு சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடவுள் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த, என்னை ஊக்குவித்த நமது ஆயருக்கும், டீக்கன், லேப்ரீச்சர் மற்றும் செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வன்முறை சூழலில் அமைதி. இந்த அமைதி சமாதானத்தையும் குறிக்கும். கடவுள் இந்த உலகத்தை மிக நேர்த்தியாக படைத்தார். அவர் படைக்கும் பொழுது அவர் படைத்த அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்ஷனோட கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைத்தார். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட முதல் வன்முறை காயின் ஆபேல் மூலம் தொடங்கியது. ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்த காயின் ஆபேலை கொலை செய்து விடுகிறார். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் வயலன்ஸ். வன்முறை என்றால் என்ன? நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கோம். ஒருவருடைய இறை சாயலை அழிப்பதுதான் வன்முறை. இறை சாயல் என்றால் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வெளி தோற்றம் அல்ல, கடவுளுடைய குணாதிசயங்களோடு நல்ல குணங்களோடு கடவுள் நம்மை படைக்கும் போது படைத்தார். அந்த நற்குணங்களை அழிப்பதுதான் வன்முறை. வன்முறைதான் பாவம். இரத்தம் சிந்துதல் தான் பாவம். இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாமல் இருப்பதுதான் சமாதானம். இன்றைய சூழ்நிலைகளிலே உலக அளவிலே நாடுகளுக்கிடையே போர் நடந்து கொண்டிருப்பது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வார் எல்லாமே சுயநலம், அரசியல் அதிகாரம், பதவி, இனவெறி, மதவெறி, இதை பேஸ் பண்ணி தான் இந்த சண்டைகள் எல்லாமே நடந்துட்டுருக்குது. வன்முறையான அமைதியற்ற சூழ்நிலையிலே வாழ்கின்ற நமக்கு அமைதியின் நற்செய்தி என்பது தேவையான ஒன்றாய் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இன்றைக்கும் உங்களோடு கூட சமாதானத்திற்கான தாவீதின் நடவடிக்கை என்ற தலைப்பிலே தாவீதின் சொல், செயல், பண்பு, இந்த 3 நிலைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் அரசர் சவுல். ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டபொழுது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். ஆனால் சவுலுடைய கீழ்ப்படியாமையினாலே கடவுள் சாமுவேல் மூலம் தாவீதை அபிஷேகம் செய்கிறார். தாவீதின் வழியாக கடவுள் கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஏற்படுத்தி தந்தார். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் படைத்தளபதியாக இருந்தவர். சவுலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், தனக்கு பிறகு கடவுள் தாவீதை தான் ராஜாவாக அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று சவுலுக்கு நல்லா தெரியும். அது மாத்திரமல்ல, சவுல் எந்த தேசத்துக்கு போருக்கு போனாலும் கடவுள் அவருக்கு அங்கே வெற்றியை கொடுத்தார். அதனால் இஸ்ரவேலில் இருந்த பெண்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று தாவீதை புகழ்ந்து பாடினார்கள். இதனால் பொறாமைப்பட்ட சவுல் தாவீதை கொலை செய்ய தீர்மானித்தார். எப்படியும் சவுல் என்னை கொலை பண்ணிடுவார் அப்படின்னு நினச்ச தாவீது என்ன பண்ணுறாரு, அவருக்கு நம்பகமான ஒரு சிலரோடு கூட காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் மறைந்து வாழ்ந்து வருகிறார். நாம் வாசிக்கிட்ட முதல் திருமறை பகுதி 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில்
வியாதிகளாக அறிவிக்கப்பட்டது. அப்போது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் அறையாடுள்ள கண்மலையின் மேல் சேரப் போனான். என்கேதி என்ற வனாந்திரத்திலே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி சவுலுக்கு கிடைக்கிறது. 3000 ஆட்களோட தாவீதை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு சவுல் போகிறார். சவுலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தாவீதோட ஸ்ட்ரென்த் எப்படின்னு. ரொம்ப ஹெவி ப்ரொடெக்ஷனோடு போகிறார். 3000 ஆட்களோட ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக போகிறார். வருகிற வழியிலே அந்த ஆட்டு தொழுவங்களுக்கு இடையே ஒரு குகை இருக்கிறது. இயற்கை உபாதைக்காக, நேச்சுரல் காலிங்காக சவுல் அந்த குகைக்குள்ளே செல்கிறார். அந்த குகைக்குள்ளே தான் தாவீதும் அவருடைய ஆட்களும் அங்கே மறைந்திருந்தார்கள். சவுல் அந்த குகைக்குள்ளே வந்த உடனே தாவீதோட ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? இன்று கர்த்தர் உமக்கு சொன்ன நாள் இதுதான். கர்த்தர் இன்னைக்கு சவுல் உம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் தந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சவுலை கொன்று விடுமாறு கூறினார்கள். ஆனால் இங்கே தாவீதுடைய சொல் எப்படி இருந்தது? 6-7 வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். கடவுள் சவுலை அபிஷேகித்திருக்கிறார். என்னையும் கடவுள் ராஜாவாக அபிஷேகித்தது உண்மை என்றால் அவர் என்னையும் ராஜாவாக்குவார் என்பது சவுலுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது சவுலுடைய அந்த ஆடையின் தொங்கலை மாத்திரம் அறுத்து விடுகிறார். சவுல் கூட, தாவீது கூட இருந்தவங்க சவுலை கழுத்தை அறுக்க சொல்றாங்க. ஆனா தாவீது அங்க இவர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல் நான் என் கைகளை போட மாட்டேன் என்று சொல்லி தாவீதின் சால்வையின் தொங்கலை மாத்திரம் அறுத்து விடுகிறார். அங்கே நினச்சிருந்தா அவங்க என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஆனால் ஒரு பெரிய வன்முறை நடக்க இருந்த அந்த இடத்திலேயும் தாவீது ஞானமாய் கர்த்தரை தன் முன்பாக வைத்து செயல்பட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆட்களையும் சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் தன்னுடைய ஆட்களையும் அவர் அமைதிப்படுத்தினார். 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்பாக போய் ராஜாவே என் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினார். சவுல் குகையிலிருந்து, சவுலுக்கு தெரியவே தெரியாது தாவீது தன்னுடைய சால்வையின் தொங்கலை அறுத்தார் என்பது சவுலுக்கு தெரியாது. சவுல் குகையை விட்டு வெளியில் வந்த பிறகு தன்னை கொலை செய்ய தேடின ஒரு மனுஷனை பார்த்து என் ஆண்டவரே என் ராஜாவே என்று சொல்லி தாவீது அவர் முன்பாக வணங்கி நின்றார், குனிந்து நின்றார். இது தாவீதினுடைய உயர்ந்த செயலாக பார்க்கப்படுகிறது. ராஜாவே, நான் உங்களை கொலை செய்யறதுக்காக தேடலை, நீங்கள் மற்றவருடைய வார்த்தையை கேட்டு எனக்கு தீமை செய்ய யோசிக்கிறீர். ஆனால் நான் சமாதானத்தின் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன், உமக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி தாவீது சவுலின் முன்பாக வணங்கி நின்றார். பல சமயங்களிலே பிசாசு நம்மை பயன்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது இந்த தீமையிலிருந்து தன்னை முழுவதுமாக காத்து கொண்டார். தாவீதுடைய அந்த பணிவான சொல்லுக்காக, அவருடைய உயர்ந்த செயலுக்காக, அவருடைய நல்ல குணங்களுக்காக தான் கடவுள் என்ன சொன்னார்? தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். என் பிரியமான தாவீது, என்னுடைய தாசனாகிய தாவீது என்று அழைத்தார். உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு கொலை செய்கிறதா இருக்கட்டும், என்னை பழி வாங்குவதா, எனக்கு தீமை செய்வதாக எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உனக்கு உரிய கனத்தையும் மரியாதையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தாவீது அங்கே சவுலை வணங்கி நின்றார். இந்த உயர்ந்த பண்புதான் தாவீதை உயர்த்தியது. சவுல் நினச்சிருக்கலாம், நான் உனக்கு கொல்றதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீ என் முன்னாடி பணிந்து கொண்டு நிற்கிறாய் என்று சவுல் நினைத்திருக்கலாம். ஆனால் தாவீது செய்த அந்த செயல், அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவருடைய குணம் இன்றளவுக்கும் மரியாதையோடு பேசப்படுகிறது. பெரிய போராட்டம், பிரச்சனை, வன்முறை நடக்க இருந்த அந்த சூழ்நிலையிலும் தாவீது இந்த செயல் அங்கே அமைதியை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்ல, சவுலும்
அவருடைய 2 மகன்களும் போரிலே இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட தாவீது அவர்களுக்காக துக்கித்தார் என்று 2 சாமுவேல் 1:12 நாம் வாசிக்கிறோம். ஒரு எதிரி அழிஞ்சிட்டாக்கா அதுக்காக சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனால் தாவீது அவர்களுக்காக ஒரு புலம்பல் பாடலை இயற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? தாவீதுடைய வாழ்க்கையிலும் பல தடுமாற்றங்கள், பல சறுக்கல்கள், வழி விலகி போன அநேக தருணங்கள் வந்தது. ஆனாலும் கடவுள் தாவீதை தன்னுடைய ஃபேவரட்டாக நினைக்க என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, தாவீது தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை அவர் மறக்கவே இல்லை. இரண்டாவதாக, கர்த்தர் உணர்த்த அவர் தன்னை மாற்றிக்கொண்டே வந்தார். ஒருவரை பழி வாங்கிறதுக்காக கடவுள் யாரையும் உயர்த்தவே மாட்டார். ஆனால் தாவீதோடு இந்த நல்ல குணங்களுக்காக கடவுள் தாவீதை உயர்த்தி கொண்டே வந்தார். அதனால்தான் இஸ்ரவேல் தேசத்திலே 40 ஆண்டுகள் தாவீது அரசாட்சி செய்தார். ரோமர் 12:19 வாசிக்கிறோம், பழி வாங்குதல் கர்த்தருடையது, அவர் அதை பார்த்துப்பார். ஒருவேளை அந்த பழி வாங்குதலை நாம் நம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொள்வோமேயானால் அங்கே நாம் கடவுளை மறுதலிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். குகை என்பது இருள் நிறைந்த ஒரு இடம். குகைக்குள்ள சிங்கம் தான் குகைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த குகைக்குள்ள சிங்கம் எந்த இடத்துல மறைஞ்சிருக்குதுன்றது மற்ற அனிமல்ஸுக்கு தெரியாது. இட்ஸ் அ டார்க் பிளேஸ் அண்ட் ஆல்சோ எ சீக்ரெட் பிளேஸ். குகை என்பது வாழ்வு இல்லாத ஒரு இடம். ஆனால் அங்கே தாவீது ஒளியாக இருந்து இயேசுவை போல அமைதியை கொண்டு வந்தார். தாவீதோடைய இந்த செயலால் இருளடைந்திருந்த அந்த இடம் வெளிச்சமாக மாறிற்று. தாவீதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சொல்லிலும், நம்முடைய வார்த்தையிலும், நம்முடைய செயலிலும் நல்ல பண்புகளை கடைப்பிடிப்போமையானால் இருளடைந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகும். பழிவாங்குதல், வெறுப்பு, கோபம், பகை, எரிச்சல் இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி தாவீது அன்று செய்த அந்த செயலால் அங்கே நடக்க இருந்த பெரிய வன்முறை தடுக்கப்பட்டது. இயேசுவும் அதைத்தான் செய்தார். கல்லறையும் இருள் நிறைந்த இடம்தான். ஆனால் அங்கே இயேசு அமைதியின் அரசராயிருந்து இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டதால் கல்லறை வெளிச்சமாக மாறிற்று. சிலுவையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சின்னம். அந்த இடத்திலேயும் இயேசு அமைதியோடு இருந்து தன்னை துன்பப்படுத்தியவர்களை அவர் மன்னித்தார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் பேசிய முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்பது மன்னிப்புக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஒரு பென்சில் ரப்பரை பார்த்து சொல்லுச்சான், ஒவ்வொரு முறை நான் தவறு செய்யும் பொழுதும் நீ என்னை சுத்தப்படுத்திட்டே வர, அப்படி சுத்தப்படுத்தும் பொழுது நீ கரைஞ்சிக்கிட்டே போகிற, அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பென்சில் ரப்பர்கிட்ட சொன்னது. அதற்கு அந்த ரப்பர் சொன்னதான், அது என்னோட கடமை, அதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னால் உன்னுடைய தவறுகள் திருத்தப்பட்டு நீ உன் வாழ்க்கையிலே முன்னேறி சென்றால் அதுதான் என்னுடைய வெற்றி என்று சொன்னதாம். அதுக்காக நான் அந்த கரைவதை பற்றி நான் கவலைப்படலை, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று ரப்பர் சொன்னது. ஒவ்வொரு முறை நாம் செய்கிற தவறுகளையும் பாவங்களையும் கடவுள் நமக்கு திருத்தி மன்னித்து நம்மை நல்வழிப்படுத்துகின்றார். உங்ககிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்கலான்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அவங்கள மன்னிங்க அப்படின்னா இயேசு நமக்கு போதிக்கிறார். மன்னிப்பு என்பது மன அமைதியை தரும், உறவுகளை மேம்படுத்தும். ஒரு நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்க ஈகோ கிளாஷ்னால. ஒருத்தர் மட்டும் சரி நம்ம இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கமே, நம்மளே போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் சாரி கேட்டார்னா அது நம்முடைய மனசுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். மன்னிப்பு மன உறுதியை தரும், அங்கே அது உறவுகளை மேம்படுத்தும். எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். மோசேயின் சட்டத்தின்படி இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதபாரர்கள் ஒரு பெண்ணை கொண்டு இயேசுவின் முன்னாட நிறுத்துறாங்க. ஆனால் இயேசு அவளுடைய பாவத்தை நியாயம் தீர்த்து அந்த பெண்ணை மன்னித்தார்.
தன்னை காட்டி கொடுத்த தனக்கு துரோகம் செய்த யூதாசை சிநேகிதனே என்று அழைத்தார். தன்னை மறுதலித்த பேதுருவை மன்னித்து பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை ஒரு வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்டம் நல்ல சட்டமா கெட்ட சட்டமா? ஆக்சுவலி இது குட் ரூல். ஏன்னா அப்போ இருந்த ஜனங்க ரொம்ப ரூட் பீப்புளாக இருந்தாங்க, ரொம்ப ரூடாக இருந்தாங்க. ஒருவர் தன்னை அடித்தாலே அவர்களை கொலை செய்து விடும் அளவுக்கு அவர்கள் மோசமானவர்களாக இருந்தார்கள். அதனால தான் மோசே இந்த சட்டத்தை அங்கே கொண்டு வந்தார். உன்னை ஒருத்தன் அடித்தா அவனை திருப்பி அடி, ஒரு கண்ணை எடுத்து அவனுக்கு ஒரு கண்ணை எடு, ஒரு பல்லு எடுத்தா நீ ஒரு பல்லு எடு, அதுக்காக அவனை கொலை செய்யாது என்பதற்காக மோசே இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையும் மாற்றினார். உன்னை ஒரு வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்று சொல்கிறார். மற்றவர்களை துன்புறுத்துவதை அடிப்பதை தான் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்று நாம் பல நேரங்களிலே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அடிக்கிறவன் பலசாலி இல்லை, அடி வாங்குறான் பாருங்க, அவன்தான் பலசாலி என்று சொல்லுகிறார்கள். இயேசு அதை தான் சொல்கிறாரு. உன்னை ஒரு கன்னத்தில் அறைவது என்பது அந்த மனுஷனுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வலியை தரும், இரண்டாவது அவனுக்கு அவமானத்தை உண்டாக்கும், மூன்றாவது மனக்கவலையை ஏற்படுத்தும். இந்த வலி, அவமானம், மனக்கவலை இந்த மூன்றும் கோபமாக மாறும். அந்த கோபம் பகை உணர்ச்சியை தூண்டும். அந்த பகை உணர்ச்சி வன்முறையாக மாறும். அதான் இயேசு சொல்கிறாரு, உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கோ, அடுத்த ஸ்டெப்பை பற்றி நீ யோசிக்காத, அடுத்ததுக்கு நீ போகாத. மறு கன்னத்தையும் காட்டு என்பது எதை குறிக்கிறது? நான் வன்முறை அல்ல, நான் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன், மன அமைதியோடு இருக்க விரும்புகிறேன் என்பதை குறிக்கிறது. இப்படி செஞ்சால் இப்போ யாருக்கு வலிக்கும்? அடித்தவனுக்கு வலிக்கும். நம்மளுக்கு வந்த அந்த வலி, அவமானம், அந்த மனக்கவலை அவனுக்கு வந்துடும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நல்லவனை நாம் அடித்து விட்டோமே என்று நம்முடைய செயல் அவனை சிந்திக்க வைக்கும். இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை விட்ட பிறகு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த செஞ்சுரியனுடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்கும். இயேசுவோடைய கைது, அவர் அடிக்கிறது, துன்புறுத்துறது, சிலுவை மரணம் எல்லாமே அந்த 100க்கு அதிபதியுடைய தலைமையில் தான் நடிக்கும். ஆனால் அவர் தான் கடைசியில் சொல்கிறாரு, உண்மையிலேயே இவர் நீதிபரனாய் இருந்தார் என்று அறிக்கை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை, இவரை நாம் துன்புறுத்திட்டோமே, இவரை நாம் கொலை செய்து விட்டோமே என்று மனம் வருந்துவார். அந்த வசனத்துடைய பின்பகுதியிலே தேவனை மகிமைப்படுத்தினான் என்று இருக்கும். தன்னுடைய தவறை எண்ணி அவர் அங்கே மனம் வருந்தினார். தேவனை மகிமைப்படுத்தி அங்கே மனம் திருந்தினார். இயேசு நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? நீ நற்செய்திலாம் போய் சொல்ல வேண்டாம், நீ சுவிசேஷம் போய் சொல்ல வேண்டாம். உன்னை அடிக்கிறவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டினாலே போதும், அமைதியாக இருந்தாலே போதும். அங்கே மனம் திரும்புதல் தானாகவே நடைபெறும். ஒருவனுக்குள் மனம் திரும்புதல் வந்துவிட்டால் அங்கே பகை இருக்காது, ஒற்றுமை இருக்கும். 44ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம் இல்லை இது. ஆனால் இயேசு நமக்கு என்ன போதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய விரோதியை, நம்மை பகைவரை, நம்மை ஏமாற்றியவர்களை, நமக்கு துரோகம் செய்தவர்களை, நம்மை இழிவாய் பேசினவர்களை, ஏளனமாய் பார்த்தவர்களை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும். அது ரொம்ப ஒரு நேச்சுரலான விஷயம். ஆனால் இயேசு சொல்கிறார், அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று நமக்கு போதிக்கிறார்.
உங்களால் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயத்தை நான் உனக்கு சொல்லலை, உங்களால் முடியும் என்று அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டினார். உலகத்திலேயே தவறு செய்கிறவளுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை மன்னிப்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு மிஷனரி கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் நம் அனைவருக்கும் தெரிந்தவர். அவர் தனது மனைவி பிள்ளைகளோடு கூட தொழு நோயாளிகள் மத்தியிலே தொண்டு செய்வதற்காக ஒரிசா மாநிலத்திற்கு வந்தார். பல ஆண்டுகள் அந்த இடத்திலே அவர்களுக்கு சேவை செய்தார். ஒரு நாள் தன் 2 மகன்களோடு கூட அவர் காரிலே உறங்கிக் கொண்டிருந்த போது வன்முறையாளர்களால் எரித்து கொல்லப்பட்டார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கிளாடிஸ் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி செல்லாமல் தன் கணவர் விட்டு சென்ற பணியை அதே இடத்திலே பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். தன் கணவரையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எரித்த அந்த நபர்களை பார்க்கும் பொழுது வருகின்ற வெறுப்பை எரித்து இயேசுவின் மூலம் அவர்களுக்கு அன்பை கொடுத்து மன்னிப்பை தந்து அவர் அமைதியை ஏற்படுத்தினார்கள். நாம் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மளை படைக்கும் பொழுது அவருடைய தோற்றத்தை மாத்திரம் நம்மளுக்கு கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவினுடைய அனைத்து நல்ல குணங்களோடு கூட தான் நம்மளை படைச்சார். ஆனால் நம்ம தான் நம்மளுடைய பாவங்களினாலே நாம் அதை பல நேரங்களிலே இழந்து போய் விடுகிறோம். கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே கடவுள் நமக்கு கொடுத்த சாயலை இழந்து விடுகிறோம். நம்முடைய இந்த சாயலை களைந்துவிட்டு கடவுள் நமக்கு கொடுத்த இறை சாயலுக்குள் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது, தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கும் பொழுது கடவுள் அங்கே கிரியை செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் சமாதானத்தின் ஆண்டவர், அவர் அமைதியின் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை அமைதிப்படுத்தி நாம் ஞானமாய் நடந்து கொள்வதற்கு நாம் அவரிடம் வேண்டும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரத்தம் சிந்துதல் என்பது வன்முறை. அந்த வன்முறை இயேசுவுக்கும் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல் பிறருக்கு வாழ்வை தந்தது. சவுலும் அங்க இரத்தம் சிந்த வந்தாரு. ஆனால் தாவீது சவுலுடைய இரத்தத்தை சிந்த விடாமல் பிறர் இரத்தம் சிந்துவது பாவம் என்பதை உணர்ந்து அங்கே வன்முறையில் ஈடுபடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலின் வழியாக நமக்கு மகிழ்ச்சியும் இந்த உலக மக்களுக்கு மீட்பையும் கொண்டு வந்தது. நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்க போகிறோம்? இரத்தம் சிந்தி வன்முறை செய்கிறவர்களாகவா அல்லது பிறருக்காக இரத்தம் சிந்தி வாழ்வு தருகின்றவர்களாகவா? எந்த பக்கத்திலே நாம் இருக்க விரும்புகிறோம்? வன்முறையாளர்களாகவா அல்லது இரத்தம் சிந்துகிறவர்களாகவா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். கடவுள் சமாதானத்தின் வாய்க்கால்களாக எங்களை மாற்றும் என்று கேட்போம். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டது போல நாமும் பிறருடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். சமாதானத்தின் வாய்க்கால்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். கடவுளுடைய சமாதானத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்கிறவர்களாக, கடவுளுடைய தூதுவர்களாக செயல்படுவதற்கு கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அழைத்தவரே உம்மில் நிலைத்திடவே, அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் நிலைத்திடவே, அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னாலும்
என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆமாண்டவரே, அனுதினமும் உம்மிலே நாங்கள் வளர்வதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாங்கள் வெளியரங்கமாய் மாத்திரமல்ல, உம்முடைய நல்ல குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நீர் எங்களுக்கு காண்பித்த வழியிலே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.